தேர்தலின் போது பணப்பட்டுவாடா செய்ய அரசியல் கட்சியினர் அதிக அளவில் ரொக்கத்தை எப்படி திரட்டுகிறார்கள்? அவற்றை கண்டுபிடித்து தடுக்க வருமான வரித்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறது? விரிவாக பார்க்கலாம். இந்தியாவிலேயே ஓட்டுக்கு பணம் என்ற கலாச்சாரத்திற்கு தற்போது தமிழகம் அடையாளமாக இருக்கிறது என்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தலின் போது பணப்பட்டுவாடா தமிழகத்தில் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகளை கொண்டு வருகிறது. ஆனால் விதிமுறைகளை தாண்டி பணப்பட்டுவாடா வெற்றிகரமாக நடைபெறுகிறது. எப்படியெல்லாம் ரொக்கம் குவிக்கப்படுகிறது? பல கோடி ரூபாய் பணப்புழக்கம் கொண்ட தனியார் நிறுவனங்களின் தொடர்பு மற்றும் பெரிய தொழிலதிபர்களின் தொடர்பு இல்லாமல் ஒரே இடத்தில் பல கோடிகளை குவிக்க முடியாது என்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள். இன்னொரு பக்கம் சில அரசு மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் திரட்டப்படும் லட்சக்கணக்கான லஞ்சம் பணப்பட்டுவாடாவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சில சமயங்களில் அரசியல்வாதிகள் நேரடியாக நம்பிக்கையானவர்கள் மூலம் தேர்தல் நிதி என்ற பெயரில் பட்டுவாடாவுக்கான பணத்தை தயார் செய்கிறார்கள் என்கிறது வருமான வரித்துறை. பட்டுவாடாவுக்கான ரொக்கம் ஓர் இரவில் தயாராகி விடுவதில்லை. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பிலிருந்தே ரொக்கம் ஓரிடத்தில் குவிக்கப்படும் பணி தொடங்கிவிடுகிறது. பெரும்பாலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. பணம் எங்கிருந்து வரும், யார் அந்த குழுவின் தலைவர் என்பதெல்லாம் கடைசி வரை மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். அரசியல் தலைவர்களுக்கு மிக நெருக்கமாக நம்பிக்கையாக இருக்கும் நபர்களே ரொக்க குவிப்பு பணியில் ஈடுபடுவர். அதேபோல் ரொக்கம் எங்கிருந்து எங்கு நகர்கிறது என்ற தகவல் மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அதிகாரிகளுக்கு தகவல் கசிந்துவிட்டால் குவிக்கப்பட்ட ரொக்கத்தை எங்கு மாற்ற வேண்டும், அதற்கு யார் பொறுப்பு என்பதை பிளான் பி என்ற பெயரில் மாற்று திட்டமும் தயாராகிவிடும். ரொக்கம் ஓரிடத்தில் எப்படி குவிக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். இனி பணப்பட்டுவாடா எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்போம். பணப்பட்டுவாடா கமிட்டியில் மாநிலத்திற்கு 5 பேர் தலைவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கீழ் மண்டலம் வாரியாக தலா 4 பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழ் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 5 பேர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். தொகுதி பொறுப்பாளர்களுக்கு கீழ் ஒன்றிய அளவில் 4 பேர் பணப்பட்டுவாடா குழுவில் இடம்பெறுவார்கள். ஒன்றிய குழுவிற்கு கீழ் வார்டு வாரியாக ஒருவரும் 1000 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற முறையில் கடைசி மட்டத்தில் நம்பிக்கையான ஆட்கள் நியமிக்கப்படுகிறார்கள். பணத்தை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் பணி மண்டல பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. பெரும்பாலான மண்டல பொறுப்பாளர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்க மாட்டார்கள். சம்பந்தப்பட்ட கட்சியின் ஆதரவாளர்களாகவும் பெரிய அளவில் தொழில் நடத்துபவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவேளை பணத்துடன் அதிகாரிகளிடம் சிக்கிக்கொண்டால் தொழில் தொடர்பான பணம் என்று சொல்லி சமாளிக்கும் திட்டமும் அவர்களிடம் இருக்கும். வழக்கமாக சிறிய அளவிலான தொகையாக பிரிக்கப்பட்டும் சில நேரங்களில் தங்கமாக மாற்றப்பட்டும் பணம் நகர்த்தப்படுகிறது. நகைக்கடை ஊழியர்கள், நிதி நிறுவன ஊழியர்கள், தொழில் முனைவோர் ஆகியோர்கள் மூலம் பணம் கொண்டு செல்லப்படுவதாகவும் வருமான வரித்துறை கூறுகிறது. பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது? பணப்பட்டுவாடாவை தடுக்க சட்டமன்ற தொகுதிக்கு 3 என்ற அடிப்படையில் 703 பறக்கும் படை மற்றும் 703 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இரவு பகல் என நடக்கும் சோதனையில் இதுவரைக்கும் தமிழகத்தில் 83 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் தொடர்ந்து பணம் சிக்கும் சம்பவங்கள் நடந்து வருகின்றன.